ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தி சொர்ணரேஸ் சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு ஆர்ட் தாங்க. இது வந்து பழைய லெகிங்ஸ் இருக்கும்ல, பழைய துணியோ இல்லை லெகிங்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் நல்லா தண்ணி வந்து நல்லா உரியுங்க. நம்ம காலில் இருக்கிறது மிதியடியாக நம்ம வந்து செய்ய போகிறோம். இந்த மழை காலத்தில் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற டோர் மேட்ஸ்லாம் இப்போ ஒரு வேளை ஈரமாயிடுச்சு அப்படின்னாக்கா டக்கு டக்குன்னு நம்ம வந்து வேறு மாற்றி மாற்றி போட்டுகிட்டே இருப்போம்ல. அப்போது வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பழைய துணியை சேர்த்து வச்சுருக்கிறத நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க இந்த மாதிரி டைமில் நம்ம நல்லா நிறைய அடிக்கடி வந்து மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பிகினர்ஸும் ஈஸியாக செய்யணுன்றதுக்காக நான் ஃபஸ்ட்லேருந்து சின்ன சின்ன போர்ஷன் கூட உங்களுக்கு விடாமல் போட்டதுனால தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது வீடியோ. ஸோ ப்ளீஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியுங்க. இப்போ நான் வந்து லென்த் வைஸில் நம்ம காலில் அந்த நீட் இருக்குல்ல, அந்த இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்மளோட விரல் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 விரல் அகலத்துக்கு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. லென்த் வைஸ் கட் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு நீளமான உங்களுக்கு அந்த ரோப் மாதிரி கிடச்சிரும். இதை வச்சு நம்ம வெறும் ஒரே ஒரு சேஃப்டி பின் யூஸ் பண்ணி தாங்க இந்த ஃபுல் மேட்டையுமே பின்ன போகிறோம். இது வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்போ இல்லை அந்த நம்ம ரெகுலராக எல்லோரும் பண்ணுற மாதிரி ஷேப் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு இந்த அதாவது ஹெக்ஸகன் இல்லை, அந்த காலத்தில் உங்களுக்கு வந்து இந்த நம்ம 20 காசு நாணயம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு அழகான ஒரு ஷேப்பில் தான் நம்ம செய்கிறோம். ஆக்டகன் அந்த ஷேப்பு ரொம்ப நல்லாயிருக்குங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இது செய்கிறது ரொம்ப ஈஸி, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம இது செய்கிறது ரொம்ப டைம் எடுக்காது. நீங்கள் ஒரு நாள் ஆரம்பிச்சிங்கன்னா நம்ம டிவி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு 2 சீரியல் பார்க்குறதுக்குள்ளே இது உங்களுக்கு முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து நம்ம 2 மெத்தட் இருக்குதுங்க. ஒன்று வந்து நம்ம ஜாயிண்ட் போடுறது, ஒரு த்ரெட்டு காலியானதுக்கப்புறம் நம்ம இன்னொன்று ஜாயின் பண்ணுறது. நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் ஃபஸ்ட்லேயே. இப்போ நம்ம இதை பார்த்துடலாம். நம்ம இந்த மாதிரி லென்த் வைஸ் கட் பண்ணதை சரி பாதியாக மடிச்சிருங்க. மடிச்சுட்டு ஒரு அந்த ஹோல் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் ரவுண்ட் ஷேப்பு கொண்டு வந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி, அதாவது முடிச்சு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேஜ் இருக்கும்ல, அந்த ரவுண்டுங்க. இப்போ நம்ம ஒரு எண்டில் வந்து அந்த சேஃப்டி பின்னை ஜாயின் பண்ணிக்கிறோம். இன்னொரு எண்டு வந்து நம்மக்கிட்ட தான் இருக்கணும். அந்த ரவுண்ட் ஷேப்லேருந்து லெஃப்ட் சைடு வரக்கூடிய அந்த த்ரெட்டு வந்து நம்மக்கிட்ட இருக்கணும். சேஃப்டி பின் போட்டது வந்து அந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கும். இப்போ நம்ம இப்படி மேல்புறமாக அப்படி கொடுத்து உள்புறமாக விட்டிங்கன்னாக்க பின்ன நமக்கு இந்த மாதிரியான ஒரு லூப் மாதிரி ஒரு வடிவத்தில் கிடச்சிருங்க. இப்போ இதுதான் நமக்கு செயின். இந்த செயின் மாதிரியே நம்ம போட்டுகிட்டே வந்து தான் இந்த மேட்டை நம்ம பின்ன போகிறோங்க. லாஸ்ட் வரைக்குமே உங்களுக்கு இந்த செயின் ஸ்டிச் மட்டும்தான். ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லாருமே செய்ய முடியும். சின்ன பசங்க கூட இப்போ ஹாஃப் டே லீவ்லாம் வரும், இல்லை இந்த மழை டைமில் லீவ்லாம் விட்டுருப்பாங்கல்ல, அப்போ சில பசங்க போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது நான் செய்கிறேம்மான்னு கைவினை பொருள்லாம் செய்வாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தையும் நம்ம செஞ்சுக்க முடியும் வீட்டுக்கு தேவையானது. இப்போ இந்த மாதிரி அந்த ரவுண்டை நம்ம கையில் வச்சுக்கிட்டே இருக்கணுங்க. நல்லா நீங்கள் தம் ஃபிங்கர் வச்சு ஒரு லெஃப்ட் ஹேண்டோட தம் ஃபிங்கர் வச்சு நீங்கள் பிடிச்சிட்டே இருக்கணும், அது நல்லா டைட்டாக. அதே போல் அந்த ஒரு கயிறு வந்து இந்த சைடு இருக்கிற அந்த இது வந்து உங்களுக்கு நம்ம கையிலையே வச்சுட்டே தான் வரணும். அது உள்ளேயே வந்துகிட்டே இருக்கணும். அது உங்களுக்கு காலியாக இப்போ நம்ம பின்னிக்கிட்டே வரோம்ல இந்த செயின்ஸு, இந்த மாதிரி செயின்ஸ் போட்டே வரும்போது நம்மளோட அந்த லென்த்து குறைய ஆரம்பித்து நமக்கு அது காலி ஆகிடுது இல்லையா, தீர்ந்து போயிடுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இதே மாதிரி ஒரு அந்த கட் பண்ணி வச்ச பீஸ் எடுத்து நம்ம ஜாயின் போட்டுக்கணும். இந்த ஜாயின் போடுறது தான் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொன்னேன். இதில் 2 மெத்தட் இருக்குங்க. ஒன்று வந்து இதுலேயே ஒரு சின்ன ஹோல் போட்டு அது உள்ளே விட்டு இன்செர்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கனாலும் நிற்கும் நல்லா ஸ்ட்ராங்காக. இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக நான் என்ன பண்ணிட்டேன், நல்லாவே ஸ்டிச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத்து வந்து நம்ம ஜாயின் பண்ண நான் ஸ்டிச் பண்ணியே உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா வந்து இந்த மிதியடியோட இது வந்து உங்களுக்கு லைஃப் வந்து நல்லா இருக்கும். கொஞ்சம் நாள் பட வரும். அந்த மாதிரி நம்ம போடுறத விட இது இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால் நான் வந்து இப்போ உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காமிக்கிறேன். இதே மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோங்க. இந்த டோர்மேட் ஃபுல்லும் ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் நமக்கு இது தீர நம்ம இந்த மாதிரி நீங்கள் ஜாயின் போட்டுக்கிட்டே வந்துடுங்க. அதே மாதிரி தான் நமக்கு லெஃப்ட் சைடு விட்டுட்டே வரோம்ல, அந்த ரோப்புமே உங்களுக்கு இதுவாகும், அதாவது தீர்ந்து போகலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் அதுக்கும் வந்து நீங்கள் இதே மாதிரி ஜாயின் போட்டுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டே வாங்க. இப்போ நம்ம செய்ய போகிற மேட் வந்து டபுள் கலருங்க. நான் எடுத்துருக்கிறது ஒரு ஒயிட் லெகிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஒரு பிளாக் லெகிங்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு வந்து 2 லெகிங்ஸில் தான் நான் இந்த சைஸ் முடிச்சிருக்கேங்க. இன்னும் கொஞ்சம் மீந்து போச்சு துணி. அதை வச்சு நம்ம வேறு ஏதாவது சின்னதாக அந்த டைனிங் டேபிளில் வைக்கிற மாதிரி இந்த சூடான பொருள் இறக்கி வைக்கிற மாதிரி உள்ள மேட் மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம்.
அதனால நான் அந்த மிச்சத்தை வந்து அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுட்டேங்க. இப்போது நான் போட்டிருக்கிறது வந்து ஒரு 10 ரிங்ஸ் வந்து போட்டேன் அந்த செயின்ஸு. இது வந்து நீங்கள் கணக்கு வந்து பண்ணிட்டு செஞ்சுட்டு போட்டிங்கனாலும் ஓகேங்க. கணக்கே இல்லாமல் நம்ம போட்டாலுமே கரெக்டாக தான் வரும். ஆனால் இன்றைக்கி வந்து நான் வந்து இப்போ ஒரு 13 செயின்ஸ் வந்து போட்டேங்க. நான் போடும்போது நான் எண்ணிக்கிட்டே தான் வந்தேன். அப்படி போடுறதுக்கு எனக்கு இந்த மாதிரி ஷேப் எப்படி வந்தது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம இந்த லெஃப்ட் சைடு பாருங்கள் கொடுத்து அது உள்ளே இது பண்ணி நீங்கள் உள்ளே விட்டு வாங்கினீங்கனாலே உங்களுக்கு அழகாக இந்த மாதிரி செயின்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும். இது வந்து கிட்டத்தட்ட இந்த குரோஷே செய்வாங்கள்ல அந்த இதுதான். ஆனால் இதில் வந்து நம்ம வேறு எதுவும் கஷ்டப்பட்டு அந்த மாதிரிலாம் செய்யாமல் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பிடிச்சி லைட்டாக இழுத்திங்கன்னா அந்த ரவுண்டு வந்து சின்னதாகிடும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிங் மாதிரி ஒன்று ஆரம்பிக்கும் போது போட்டுக்கிட்டோம்ல, அதுதான் இந்த லெஃப்ட் சைடு அந்த கயிறை பிடிச்சி இழுத்திங்கன்னா அந்த துணியை உங்களுக்கு இந்த ரவுண்டு வந்து ரொம்ப குட்டியாக வந்துடும். அந்த சென்டரில் வரக்கூடிய அந்த ரவுண்ட் ஷேப்பு. இப்போ இதை வச்சு நம்ம இந்த இதை கம்ப்ளீட் பண்ணிடுறோங்க. இந்த எண்டுக்கிட்ட வரும்போது பாருங்கள் எப்படி உள்ளே இன்சர்ட் பண்ணி எடுக்கணுன்ட்டு. ஏன்னா அப்போ தான் நமக்கு ஒவ்வொரு ரவுண்டும் கரெக்டான அந்த வடிவத்தில் வரும். அப்படி இல்லைன்னாக்கா உங்களுக்கு அப்படியே ஓவர்லாப் ஆகிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு அழகு இருக்காது. ஸோ இந்த இடத்த தான் நீங்கள் இந்த லாஸ்ட் இது ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கல்ல, அதில் வந்து இதை முடிக்கணும் உள்ளே கொடுத்து அந்த கயிறை. அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் கரெக்டான ஃபார்மில் ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். இப்போ அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் லேயர் போட ஆரம்பிக்கிறோங்க. இது போல் நான் வந்து இப்போ இந்த பிளாக் வந்து வச்சுட்டு பிளாக் லெகின்ஸ் துணியில் தான் வச்சு பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஒரு 3 to 5 ரோஸ் வரைக்கும் போட்டுக்கலாம். நமக்கு எவ்வளோ பெருசாக நம்ம செய்ய போகிறோம் மேட்டு அப்படிங்கிறத வச்சு தான். அதே மாதிரி நீங்கள் ரொம்பவும் பிடிச்சி டைட்டாக இழுத்து போட்டுறாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா அது ஒரு மாதிரி ஃப்ளெக்சிபிளாகவே இருக்காது நமக்கு டோர் மேட்டு யூஸ் பண்ணுறச்சு. அது ஒரு மாதிரி அப்படியே ஸ்ட்ராங்காக ஒரு மாதிரி ரொம்ப டைட்டாக அந்த மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி வேண்டாம் நமக்கு கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ரொம்ப இழுக்காமல் அதே மாதிரி ரொம்ப லூஸும் கொடுத்துடாமல் ஒரு நார்மல் இதில் நீங்கள் அப்படியே செஞ்சுட்டே வந்தீங்கன்னா இங்கே பாருங்கள். இப்போ நான் வந்து ஒரு 4 ரோஸ் வந்து நல்லா முடிச்சிட்டேங்க. இதுக்கப்புறம் நான் வந்து கலர் மாற்ற போகிறேன். ஸோ ஒயிட் கலர் துணி எடுத்துகிட்டு நான் வந்து இப்போ அந்த லெகின்ஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை எடுத்து இந்த மாதிரி நான் மடிச்சுட்டு இங்கே பாருங்கள். இதுக்கு தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் இந்த அளவுக்கு உங்களுக்கு கிட்ட வச்சு வீடியோவில் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு ஜாயின் போட்டிங்கன்னா கரெக்டாக நம்ம அந்த ரவுண்ட் ஷேப் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு 4th ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறமா 5th ரவுண்டு இப்போ நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஒயிட் கலரில். அதனால் இந்த இடத்துல ஜாயின் போட்டிருக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேம் அந்த சேஃப்டி பின்னை எடுத்து நீங்கள் மறுபடியும் போட்டுட்டு இந்த ஒயிட்டில் நம்ம ஒவ்வொரு ரிங்காக போட போகிறோம். இப்போ இதில் தான் நம்ம ஒரு மாற்றம் செய்ய போகிறோம். எதுக்கு அப்படின்னாக்கா அது நல்லா விரிஞ்சு உங்களுக்கு மேட் வந்து கரெக்டான ஷேப்புக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த ஹோல்குள்ளே நீங்கள் விட்டு எடுக்கும்போது 1 போடுறீங்கல்ல, இப்போ நெக்ஸ்ட்டும் அதுலேயே வந்து போட்டுக்கணும். இது மாதிரி நம்ம எப்படின்னாக்கா 1 விட்டு 1ங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரே ஹோலில் 2 விட்டு எடுத்திருக்கேன் பாருங்கள். 2 டைம்ஸ் வருது. ஒரே பழைய செயினுக்குள்ளே 2 டைம்ஸ் விட்டு நம்ம இப்போ எடுத்துட்டோம். அதனால் அதுக்கு பேர் டபுள் ஸ்டிச்சுங்க. டபுள் ஸ்டிச் முடிஞ்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு அந்த செயினுக்குள்ளே நான் விட்டு எடுக்கும்போது சிங்கிள் தான் போட போகிறேன். சிங்கிள் நாட்டு. இப்போ பாருங்கள் சிங்கிள் நாட் போட்டேன்னா இப்போ மறுபடியும் வந்து டபுள் நாட் போட போகிறேங்க. இப்படி போட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இந்த இதை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும் லாஸ்ட் வரைக்கும். நம்ம எப்போ முடிக்கிறோமோ அது வரைக்கும் இதே மாதிரி இந்த டபுளில் டபுளே தான் வரணும், சிங்கிளில் சிங்கிள் தான் வரணும். இது வந்து நெக்ஸ்ட் ரோஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அப்படியே இது வந்து அந்த சிங்கிள் ரோ மட்டும் 2 வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்போ பாருங்கள் நான் ஒன்றுக்கு மட்டும் 1 போட்டிருக்கேன் பாருங்களேன். ஃபஸ்ட்டு 2 1 அகைன் 2. இப்போ நம்ம மறுபடியும் ஒரு சிங்கிள் நாட் தான் போட போகிறோம் நெக்ஸ்ட்டு செயினில். நல்லா புரியணுன்றதுக்காக தான் நம்ம ரொம்ப கட் பண்ணாமல் நான் உங்களுக்கு எடிட் பண்ணாமல் வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது. இப்போ நம்ம 1 சிங்கிள் போட்டோமா, இப்போ இதில் நீங்கள் டபுள் தான் போடணும். அப்போ தான் நமக்கு அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். அதே மாதிரி இல்லைனா வந்து நம்ம அந்த குழந்தைங்களுக்கு குல்லா வாங்குவோம்ல பனிக்குள்ளா, அந்த மாதிரி சுருங்கிடுச்சுன்னா உங்களுக்கு ஒரு கூடை மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி கூடை ஷேப் வராமல் இது டோர் மேட்டுங்கிறதுனால உங்களுக்கு நல்லா விரிஞ்சு கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி 1 விட்டு 1 வந்து ரெட்ராட்டையாக போட்டுட்டே வரப்போகிறோம். இப்போ பாருங்கள் இதை வச்சுக்கிட்டே தான் நான் கொஞ்சம் இதுலேயும் வந்து எனக்கு இந்த சைடு உள்ளதும் வந்து காலியானதுனால நான் வந்து ஜாயின் போட்டேங்க அதுலேயும் ஒயிட் கலரே. இப்போ மறுபடியும் நம்ம வந்து அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். டபுளில் டபுளே தான் போடணும். அந்த சிங்கிள் வந்து இப்போ 2 உங்களுக்கு வரும் கேப்பில்.
இது வந்து அந்த லாஸ்ட்டு ஃபைனல் ரவுண்டுங்க. அந்த எட்ஜில் அந்த ஜாயின் பண்ணோன்னு சொன்னேன்ல, அந்த இடத்துக்கிட்ட வந்ததுனால நம்ம அப்படி ஆப்போசிட் சைடில் உள்ளே கொடுத்து நம்ம வாங்குகிறோம். இப்போ அகைன் நம்ம எப்பவும் போல் வழக்கம் போல் போட்டுகிட்டே வந்தோம் அப்படின்னாக்க, இது வந்து உங்களுக்கு மறுபடியும் நான் இப்போ வந்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்ட அந்த ஸ்டிச்சஸ் வந்து போட்டு முடிச்சிட்டேங்க. நெக்ஸ்ட்டு இது ஒயிட் கலர் சொல்கிறேன். இப்போ டபுள் கலரில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, அந்த டபுள்லேயே டபுள் போட்டிருக்கேன் பாருங்கள். அகைன் இப்போ நமக்கு ஒரு லூப் எக்ஸ்ட்ரா கிடைக்கிதில்ல, இப்போ அதில் வந்து சிங்கிளுக்கு இன்னும் ஒரு சிங்கிள் தான் வரும். இப்போ பாருங்கள், நம்ம டபுளில் உள்ளே விடுறோம். இப்போ இதில் மறுபடியும் டபுள் தான் போடணும் நம்ம. அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிங்கிளில் சிங்கிளே வந்துட்டோம். டபுள் நாட்டு போட்டிருக்கிற இடத்துல மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் அதே இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாக்க அந்த எண்டு வரைக்கும் அந்த டபுள் நாட்டே வந்து கரெக்டாக நிற்குங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபைனலாக முடிச்சதுக்கப்புறம் இப்படி இருக்குது. இப்போ இந்த ஒயிட்டில் நான் வந்து ஒரு 5 ரவுண்ட்ஸ் கிட்ட முடிச்சிட்டேங்க. இது உங்களோட இஷ்டம் தான். துணி எவ்வளோ உங்கள்கிட்ட இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்னும் கூட பெருசாக செஞ்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் இந்த சைஸோட போதும்னு சொல்லி நிறுத்திட்டேங்க. அதே மாதிரி 2 லெகிங்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், 5 ரவுண்ட்ஸ் முடிச்சாச்சு. இந்த 5 ரவுண்ட்ஸ்லையுமே அந்த கரெக்டாக அந்த டபுள் நாட்டு போட்ட ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கரெக்டாக அதே மாதிரி டபுள் போட்டுக்கிட்டே வந்ததுனால தான் இந்த ஷேப் உங்களுக்கு நம்மளால் அச்சீவ் பண்ண முடியுது. இப்போ நம்ம வந்து நான் பிளாக்கை போட்டு ஃபைனலாக அந்த ஒரு ஓரத்தில் பார்டர் மாதிரி அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி முடிச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓரத்தில் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த சேஃப்டி பின்னை எடுத்துகிட்டு இந்த பிளாக் கலர் த்ரெட் இருக்குல்ல, இதில் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. தைச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அதேமாதிரி அந்த லெஃப்ட்டில் நம்ம ஒரு துணி வச்சுக்கிட்டே வந்தோம்ல, ஒரு ரோப்பு, அதையுமே நீங்கள் அதே மாதிரி தான் தைச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். தைச்சி முடிச்சதுக்கப்புறமா நமக்கு எண்ட் ரிசல்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். அழகான டோர் மேட் உங்களுக்கு ரெடி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பழைய பொருளில் வேஸ்ட்டு ப்ராடக்ட்டை வச்சு நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக நம்ம வீட்டுக்கு பொருட்கள் செய்யலாம் அப்படிங்கிறதும் நம்ம சேனலில் ஒன்று ஒன்றா போட்டுருக்கோம். பிடிச்சிருந்துன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா நீங்கள் அதை கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள். அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம இன்னுமே இந்த மாதிரி நிறைய வந்து உங்களுக்கு செஞ்சு போட போகிறோங்க. இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற பொருளை வச்சு இது வந்து பர்டிகுலராக உங்களுக்கு இந்த சீசனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அடிக்கடி குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக வந்து அடிக்கடி வந்து பாத்ரூம் போயிட்டு வந்து வேணுன்ட்டு தண்ணீரோடையே வந்து குழந்தைங்க அப்படியே விளையாண்டுட்ருக்கோம். அப்போ நீங்கள் பயப்படுவீங்க. அப்போ நம்மக்கிட்ட வந்து காயவும் வைக்க முடியாது, வெயிலும் இருக்காது. அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நிறைய டோர்மேட்ஸ் சும்மா கிடக்கிற துணியை வச்சு நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு ஒரு டோர்மேட் ஈரமாயிடுச்சு அப்படின்னாக்கா நீங்கள் மாற்றி போடுறதுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு வசதியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி இதை போட்டிருக்கோம். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு வீடியோ கூட போட்டுட்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் அதை நான் கிளியர் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அந்த டபுள் நாட் எப்படி மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துருக்கு பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.